ஆகாஷ் ஒரு ஏழைன்னு நினைச்சு அவமானப்படுத்தின கோபி ஈஸ்வரிக்கு முன்னாடி அவங்க முகத்துல கரிய புசுறா மாதிரி அவங்களுக்கு பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ். சுதாகர் பாக்கியாவை ஏமாத்தி தந்திரமா ரெஸ்டாரண்ட்டை அவர் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு பாக்கியாவை வெளியில புடிச்சு தள்ளாத குறையா ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. இந்த விஷயம் இனியாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இனியாவை அதர் கண்ட்ரிக்கு டூருக்கு போலான்னு சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க. இனியா டூர் எல்லாம் போயிட்டு இந்தியாவுக்கு வந்த உடனேயே அவங்க அம்மா கிட்ட வந்து, என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கேல, அந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சுல, முடிஞ்சிருச்சுல அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் சரியா முடிஞ்சிருச்சுமா, நீ சந்தோஷமா இருக்கில, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. இனியா ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் போகும்போது ரெஸ்டாரண்ட்ல பாக்கியா சம்பந்தப்பட்ட யாருமே அங்க இல்ல. அங்க இருக்க ஒருத்தட்ட விசாரிக்கும் போது, அதான் உங்க அம்மா உனக்காக கிஃப்டா இந்த ரெஸ்டாரண்ட்ட கொடுத்துட்டாங்கல்லம்மா, அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு இங்க இருக்க போறாங்க, அவங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க, இது நம்மளோட ரெஸ்டாரண்ட், சுதாகர் சாரோட ரெஸ்டாரண்ட்டுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இனியாக்கு இப்பதான் புரியுது, அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அப்படின்னு. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே இனியா நேரா சுதாகர் கிட்ட போய் வாக்குவாதம் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, எங்க அம்மா பாவம் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மாவை ஏமாத்தி எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இனியா கேக்கும்போது சுதாகர் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. இனியா சண்டை போடுறாங்க, நீங்க கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுத்தே ஆகணும், எங்க அம்மா பாவம், எங்க அம்மாவை ஏமாத்தினத நான் ஒரு நாளும் ஒத்துக்கிறவே மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட கத்துறாங்க. இத பாக்குற சுதாகர், எங்க இனியா நம்மளுக்கு எதிரா மாறி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களோ, போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்களோன்னு யோசிச்சு இனியாவோட பேக்ல இனியா வெளியில போயிருக்கும் போது சுதாகரோட மேனேஜர் வந்து இனியா கிட்ட ஒரு கவர் கொடுக்கறாரு. மா, இத உங்க மாமனாரு உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாருமா, வீட்டுக்கு தானே போறீங்க, இத கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இனியா கேக்குறாங்க, ஏன் சார், என் மாமனாரோடதுன்னா அவர்கிட்டயே கொடுத்துட வேண்டியதானே, அங்கிள் கிட்ட கொடுக்க வேண்டியதானே, நீங்க எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லம்மா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, இத கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி இனியா கிட்ட ஒரு கவரை கொடுக்கறாங்க. இனியாவும் அந்த கவரை வாங்கி பேகுக்குள்ள வச்சிடுறாங்க. கரெக்டா இனியா வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது போலீஸ் வந்து இனியாவோட பேகை செக் பண்றாங்க. போதை மருந்து உங்க பேக்ல இருக்கு, அப்படின்னா நீங்க போதை மருந்து பயன்படுத்துறீங்களா இல்ல மத்தவங்களுக்கு விக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இனியாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இனியாவை அரெஸ்ட் பண்ற விஷயம் கோபிக்கு தெரிஞ்ச உடனே கோபி ஸ்டேஷனுக்கு வந்து லாக்அப்ல இருக்க இனியாவை பார்க்க வராரு. டாடி, நான் எந்த தப்பும் செய்யல டாடி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுதாகர் அங்கிள் தான் டாடி, இங்க பெரிய சூழ்ச்சியே நடக்குது டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபிக்கு எதுவுமே விளங்காம, என்னம்மா இனியாமா சொல்ற, என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கோபி கேக்குறாரு. அப்பா, இந்த கல்யாணமே ஒரு டிராமா தான், அப்பா அம்மா கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டை ஏமாத்தி வாங்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கல்யாண ஏற்பாடே நடந்திருக்கு. நான் அப்ராடு போனதுக்கும் காரணமே அதுதான்ப்பா. போயிட்டு வந்த உடனேதான் தெரிஞ்சிச்சு ரெஸ்டாரண்ட் அம்மா கிட்ட இல்ல, அம்மாவோ அந்த மத்த வேலை பாக்குறவங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்ல இல்லப்பா, அம்மாவை ஏமாத்தி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரு அங்கிள். இத தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்கிள் கிட்ட கோவப்பட்டு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டேன், அதுக்காக என்னை இங்க கொண்டு வந்து லாக்அப்ல வச்சுட்டாங்க. இது எல்லாமே சுதாகர் அங்கிளோட பிளான் தான் டாடி, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல டாடி, நீங்க நிதிஷா பத்தி கொஞ்சமாவது விசாரிச்சிருக்கணும். ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் எனக்கு நிதிஷா பத்திய விஷயமே தெரிஞ்சிச்சு. நிதிஷும் போதை மருந்து பயன்படுத்துவாரு, அவரோட மனைவி நீங்களும் போதை மருந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு உறுதியா என் மேல பழி போடுறாங்க. நான் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டேன் டாடி, நான் எந்த தப்பும் செய்யாம போதை மருந்து பயன்படுத்துற பொண்ணு அப்படின்னு என்னோட இமேஜே டேமேஜ் பண்ணிட்டாங்க. நான் எப்படி டாடி வெளியில தலை காட்டுவேன், வெளியில போனாலே நான் போதை மருந்து பயன்படுத்துற பொண்ணுன்னு தான் எல்லாருக்கும் தெரிய வரும், மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் டாடி, ரொம்ப அசிங்கமா போச்சு, நீங்க கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். பணம் இருக்கு, பணக்காரங்கன்னு சொல்லி நீங்களும் பாட்டியும் சேர்ந்து என்னையும் அம்மாவையும் ஏமாத்தி வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்தை செய்ய வச்சிட்டீங்க டாடி. அந்த நேரம்னு பார்த்து உங்களுக்கு நெஞ்சு வலி வருது, நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி பாட்டி மிரட்டினாங்க, அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இனியா கத்துறாங்க, கதறாங்க. கோபிக்கு ஒண்ணுமே புரியல. இனியாமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் யார்கிட்டயாவது பேசி உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறேன்
அப்படின்னு கோபி சொல்றாரு. கரெக்டா அதே நேரத்துல ஆகாஷும் கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காரு. செல்வி இத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனியாவை பத்திய விஷயம் பேப்பர்ல எல்லாம் வருது. இத பார்த்துட்டு ஆகாஷே பாக்கியா கிட்ட போய், ஆன்ட்டி இது சித்தரிக்கப்பட்ட ஒரு கேஸ், இத கரெக்டா ஹேண்டில் பண்ணா இனியாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு ஆகாஷ் ஐடியா கொடுக்கறான். இனியா இந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆன்ட்டி அப்படின்னு ஆகாஷ் பாக்கியா கிட்ட சொல்லும்போது, பாக்கியா ப்ளீஸ் எப்படியாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ உங்களை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரு வருத்தமோ கோவமோ அவ மேல காட்டிடாதீங்க, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஆகாஷ் கிட்ட பாக்கியா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. ஆகாஷ் இதை என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கரெக்டா வழி நடத்தி இனியாவை வெளியில கொண்டுட்டு வராரு. இனியா வெளியில வரும்போது ஆகாஷும் கூட நிக்கிறாங்க. பாக்கியா சொல்றாங்க, ஆகாஷ்னால தான் இனியா நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்த, நீ ஒரு நல்ல பொண்ணுன்னு வெளியில உன்னை காமிச்சதே இந்த ஆகாஷ் தான் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. கோபி அங்க வராரு. கோபி முன்னாடி ஆகாஷ் தலை நிமிர்ந்து நிக்கிறாரு. செலியன் வந்து ஆகாஷை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கும் போது, அண்ணா இனியா மேல இந்த கேஸ், ஆனா இனியா மேல எந்த கேஸும் இல்ல, இனியா இப்ப யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூட தேவையில்லை, மீடியா கிட்டையும் தெளிவா எடுத்து சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி ஆகாஷ் செலியனை பார்த்து தைரியமா பேசுறாங்க. இனியா கேக்குறாங்க, போதுமா டாடி, உங்களுக்கு இப்ப இது போதுமா? என்ன நல்லா பழி வாங்கிட்டீங்கல்ல, முதல்ல அம்மாவை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி டிவோர்ஸ் வாங்க வச்சீங்க, என் கல்யாணத்தை காரணமா காமிச்சு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் போக வச்சீங்க, இன்னைக்கு என்னோட லைஃபே போயிடுச்சு டாடி. ஆகாஷ் நல்லவன், அவன் உயர்ந்த நிலைமைக்கு வருவான், கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவான்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், ஒரு தடவையாவது கேட்டீங்களா? ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஆகாஷ ஒதுக்கி வச்சீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது ஆகாஷ் தான் வந்து உதவி பண்ணான். என் டாடி, என் அண்ணன், யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பாட்டி எங்க டாடி? பாட்டி தானே ரொம்ப முக்கியமா, பணக்கார வீடு, சுதாகர் சார் பணக்கார வீடு, அங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா நான் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம்னு சொன்னாங்க. செலி அண்ணன் கூட சொன்னாரு, நிமிஷத்துக்கு ஒரு கார்ல போகலாம், எந்த ட்ரெஸ் கலரோ அந்த ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியோ அந்த கலர் கார்ல நீ போலாம், ரொம்ப பெருமையா வாழலாம், ஷாப்பிங் பண்ணலாம்லாம் சொன்னாரு. இப்ப நான் எந்த நிலைமையில இருந்து வெளியில வரேன்னு தெரியுதாண்ணா உனக்கு? பணம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிடாதுண்ணா, மனசு வேணும் அப்படின்னு செலி எனக்கு சொல்றாங்க. பணம் மட்டுமே போதாதுண்ணா, லைஃப்ல நேர்மையும் உண்மையும் இருக்கணும்னா. ச்சே, உங்க யாருக்கிட்டயுமே எனக்கு பேச விருப்பமே கிடையாது அப்படின்னு பாக்கியா கைய பிடிச்சிட்டு இனியா வெறுன்னு போயிடுறாங்க. பாக்கியா கோபி கிட்ட சொல்றாங்க, போதுமா, செல்வி பையன் வேலைக்காரி பையன், அவனால இனியாவுக்கு ஏத்த ஒரு வாழ்க்கைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு கீழ்த்தரமா பேசுனீங்க, இன்னைக்கு அதே வேலைக்காரியோட பையன் தான் கலெக்டர் ஆகி இனியாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு பாக்கியா கோபி மூஞ்சிக்கு நேரம் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியா எல்லார் முன்னாடியும் இப்படி சொல்லிட்டு ஆகாஷ் கூட போறத பாக்குற கோபியும் ஈஸ்வரியும் அவமானத்துல தலைய குனிஞ்சு ஆகாஷ்க்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி தலை வணங்கி நிக்கிறத பாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.